السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் எங்கள் மீது இரக்கப்பட்டதன் காரணமாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் விளக்கத்தை, தெளிவை கொடுக்கிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அன்பு கொள்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்த. ரவாஹு முஸ்லிம். எந்த ஒரு சமூகம் அல்லாஹுடைய மாளிகைகளில் ஏதாவது ஒரு மாளிகையில் ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹுடைய வசனங்களை ஓதி, வயததாரஸூனஹு பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய வசனத்தை, அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கிறார்களோ, கற்றுக்கொள்கிறார்களோ, அந்த இடத்திற்கு, இந்த இடத்திற்கு இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, உலகத்தில் நாம் எங்கு போய் எவ்வளவு காசு கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத அல்லாஹுவால் முஃமின்களுடைய உள்ளங்களுக்கு இறக்கி வைக்கப்படக்கூடிய சக்கீனா என்ற அமைதியை அல்லாஹு தஆலா இந்த இடத்திற்கு இறக்குகிறான். வகஷியத்துமுர் ரஹ்மா, அல்லாஹுடைய அன்பும் கருணையும் இந்த இடத்தை சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துமுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளால் இங்கு வந்திருப்பவர்களை அரவணைத்துக் கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தா, இங்கு வந்திருக்கிறவர்கள் குறித்து அல்லாஹு தஆலா தன்னுடைய மலக்குமார்களிடம் இந்த நேரத்தில் இப்பொழுது பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை பற்றி ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறான் மலக்குமார்களிடத்திலே. எனவே நாம் இருக்கிற இந்த சபை மிக பாக்கியமானது, அருள்கள் நிறைந்தது. அதை எமது உள்ளத்திலே ஆழ பதித்து கொள்ள வேண்டும். மன உறுதியும் மறுமை வெற்றியும் என்று சொல்கின்ற பொழுது, மன உறுதி என்பது, உள்ளத்தினுடைய உறுதி என்பது எதிலே வர வேண்டும், எங்கு வர வேண்டும், எதில் எங்கு வந்தால் அந்த மனிதன் மறுமையில் வெற்றி பெறுவான் என்பதை நாம் குர்ஆனிலே, ஹதீஸிலே பல இடங்களில் பார்க்கிறோம். இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய அஸ்லுல் இஸ்திகாமா, மன உறுதி, உள்ளத்தினுடைய உறுதி என்பது அது அல் இஸ்திகாமா அலத் தௌஹீத், அல்லாஹ் ஒருவன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் அவன் இஸ்திகாமத்தாக மன உறுதியோடு மௌத்து வரை இருப்பதை குறிக்கிறது. மன உறுதி என்றாலே, இஸ்திகாமத் என்றாலே, நாம் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையில், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் நாம் மௌத்து வரை தொடர்ச்சியாக இருப்பது, மௌத்து வரை உறுதியாக இருப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட சஹாபாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் எல்லோரும் மௌத்து வரை தொழுதார்கள். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அவன் உயிரோடு இருக்கும் வரை தொழ வேண்டும், மௌத்து வரை தொழ வேண்டும். அவன் தொழுதால் நிச்சயமாக அவன் சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓதியாக வேண்டும். ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால் அவன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியே ஆக வேண்டும். அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா அவன் ஓதினால்
அவன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டிவிடு. அஸ்ஸிராத் பாதை, அல் முஸ்தகீம் இஸ்திகாமா நிலையான நேரான உறுதிமிக்க பலமான பாதை எங்களுக்கு காட்டிவிடு என்று சொல்லி அவன் உயிரோடு இருக்கும் வரை தொழுகையில் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதை, சீரான பாதை, பலமான பாதை, அந்த பாதை யா அல்லாஹ் எங்களுக்கு காட்டிவிடு என்று சொல்லி மௌத்து வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்டார்கள். சுவர்க்கம் உண்டு, சுவர்க்கம் நன்மாராயம் சொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரால் வஹையால் பிரஸ்தாபிக்கப்பட்ட பாராட்டப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ், சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சயீத் இப்னு ஸைத், பிலால், ஹந்தலா, உகாஷா, முஆவியா, ஹப்பாப், ஹுபைப், சாபித், உஸைர் இப்னு அப்துல் அஷ்ஹல், சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு முஆஸ், சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு மாலிக், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அஜ்மஈன், இவர்கள் எல்லோரும், முஆத் இப்னு ஜபல், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அஜ்மஈன் எல்லோரும் கேட்டார். இவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள். ஒரு ஹதீஸில் தான் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா என்று 10 பேரை சொன்னார்கள். அது அல்லாமல் அல்லாஹு தஆலா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சஹாபாக்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த சொர்க்கவாதிகளும் இந்த உலகுக்கே, இந்த அகிலத்துக்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையை காட்டிவிடு யா அல்லாஹ் என்று மௌத்து வரை தொழுகையில் கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு முஃமினும் அப்படி கேட்க வேண்டும் அந்த நேரான பாதையை என்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் சூரா ஃபாத்திஹா ஓதாம, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், சூரா ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் தொழுகை செல்லுபடியாகாது. அப்ப அப்படிப்பட்ட தொழுகையில் அவன் தொழுதால் சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டும். சூரா ஃபாத்திஹா ஓதினால் அவன் அல்லாஹ்விடத்தில் நேரான பாதையை, நேரான வழியை அவன் கேட்க வேண்டும். அந்த நேரான பாதையும் நேரான வழியும் மௌத்து வரை இருக்க வேண்டும், மௌத்து வரை கேட்க வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைகளில் அதிகமாக அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இந்த இஸ்திகாமத்துடைய அந்த மன உறுதியினுடைய அந்த மற்றும் ஒரு வடிவம்தான் யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்பி அலா தீனிக். யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி விடுவாயாக. ஈமான்ல கோளாறு ஏற்பட்டால், கொள்கையில் தடுமாற்றம் ஏற்பட்டால் இதை நாம் அடிக்கடி ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஓதினார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய மார்க்கத்தில் எனது உள்ளத்தை நீ உறுதிப்படுத்துவாயாக யா அல்லாஹ். அப்ப எனவே ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதில் அவன் நினைத்தபடி வாழ முடியாது. அந்த கொள்கையில் அவன் வாழ வேண்டும், அந்த கொள்கையில் அவன் மரணிக்க வேண்டும். இதுதான் மன உறுதி. மன உறுதி என்பது பாவத்தில் வருவதல்ல. நான் செஞ்ச பாவத்தை விடாமல் செய்வது, நான் செஞ்ச தவற விடாமல் செய்வது, போலியில், பொய்களில், பாத்திலில், அநியாயத்தில், அட்டூழியத்தில், அக்கிரமத்தில், அராஜகத்தில், விஷமங்களில், அடாவடித்தனங்களில் வாரதல்ல மன உறுதி. மன உறுதி தௌஹீதில் வர வேண்டும். மன உறுதி அஸ்ஸுன்னாவில் வர வேண்டும். மன உறுதி அல்-இஅ்திஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பதில் வர வேண்டும். மன்ஹஜு ஸலஃபிஸ் ஸாலிஹ், ஸலஃபுஸ் ஸாலிஹுடைய அந்த வழிமுறையை பற்றி பிடிப்பதில் வர வேண்டும். தக்வாவை, இறையச்சத்தை, இறை உணர்வை எடுத்துக்கொள்வதில் வர வேண்டும். அல்லாஹுவை சார்ந்திருக்கிற தவக்குலில் வர வேண்டும். அல்லாஹோடு தனித்திருந்து உரையாடுகின்ற முராகபாவில் வர வேண்டும். என்னை நான் சுய விசாரணை செய்கின்ற முஹாசபாவில் வர வேண்டும். ஹஷ்யத்துல்லாஹ், தனிமையில் இருக்கிற பொழுது அல்லாஹுவை அஞ்சுகின்ற அந்த ஹஷ்யத்துல்லாஹ், ஹஷ்யாவில் இருக்க வேண்டும். அடுத்தவனுக்கு கொடுக்கின்ற, அடுத்தவனுக்கு நல்லது நினைக்கின்ற அந்த தர்ம சிந்தனையில், தர்ம உணர்வில் இஸ்திகாமத் இருக்க வேண்டும்.
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடங்களில் மன உறுதி இருப்பதைத்தான் மறுமையினுடைய வெற்றியாக இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டிவிட்டான் என்றால் அந்த நேர்வழியிலிருந்து வேறு வழிக்கு சென்று விடாமல் இருக்க அவன் பிரார்த்திப்பான். நல்லடியார்கள், அல்லாஹுவை நேசிக்கிறவர்கள், அறிவுள்ளவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா, எங்கட ரப்பே, லா துஸிக் குலூபனா, எங்களுடைய இதயங்களை தவறான பாதையில் செல்வதற்கு விட்டு விடாதே. எங்கட இதயங்களை சரக்கடித்து விடாதே என்று அல்லாஹ் சரக்கடிக்கிறது அல்ல. அதாவது இந்த வாசகங்களை நாம் சரியாக புரிந்து மொழிபெயர்க்க வேண்டும். அல்லாஹ் எங்களை வழிகெடுப்பதில்லை. ரப்பனா லா துஸிக் குலூபனா, எங்களுடைய இதயங்களை தவறான பாதையில் செல்வதற்கு நீ விட்டு விடாதே, அதை தடுத்து நேர்வழிக்கு கொண்டு சென்று விடியா அல்லாஹ். பஅத இத் ஹதைதனா, நீ எங்களுக்கு நேரான பாதையை காட்டிய பின்னால் வழிகேட்டின்பால் செல்வதற்கு எங்களுடைய இதயங்களை விட்டு விடாதே. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடமிருந்து ரஹ்மத்தை நீ தந்து விடியா அல்லாஹ். இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீ மிகப்பெரிய கொடையாளியா அல்லாஹ். இந்த இடத்துல ஒரு ஹிக்மத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் யார்? அல்லாஹ் அல் வஹ்ஹாப். வஹப என்று சொன்னால் கொடை கொடுப்பது. ஹிபத்துனா என்ன? ஹிபத்துனா நன்கொடை. நன்கொடை அல்லாஹு தஆலா, நாம் ஒரு செல்வந்தரை கண்டால், ஒரு தனவந்தரை கண்டால், ஒரு வசதி படைத்தவர் ஏதாவது கேளுங்க அப்படின்னு அவர் கேட்குற நேரம், எனக்கு இப்போ பொருளாதார ரீதியாக எனக்கு கடன் இருக்குதுன்னா, எனக்கு கடன் இருக்குது, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் தந்தால் நல்லா பிரயோசனமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும் என்று சொல்றது, நாங்கள் அவரை இனங்கண்டு அவர் கேட்க சொன்ன பிறகு நம்ம கேட்கிறோம்னா தப்பு கிடையாது. அப்போ அவர்கிட்ட நம்ம அதை தான் கேட்போம். உண்மையில் அல்லாஹ் கொடையாளி என்று நாம் இனங்கண்டு விட்டு அவனிடம் எனக்கு துனியாவை தந்து விடியா அல்லாஹ், வீட்டை தந்து விடியா அல்லாஹ், காசு பணத்தை தந்து விடியா அல்லாஹ் என்று புத்திசாலிகள் கேட்க மாட்டார்கள். நாம் பெற்ற ஈமானில், நமக்கு கிடைத்த இந்த தௌஹீதில், யா அல்லாஹ் மௌத்து வரை இருக்க வேண்டும், அதிலிருந்து வேறு ஒரு வழிகேட்டின் பால் எங்களுடைய இதயங்கள் செல்வதற்கு நீ விட்டு விடாதே என்று அந்த கொடையை எனக்கு தந்து விடியா அல்லாஹ். உன்னிடமிருந்து நேர்வழி என்ற கொடையை கேட்கிறோம் யா அல்லாஹ். ஒரு முஃமின் கொடையாளியான அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய மிகப்பெரிய கொடை என்ன தெரியுமா? இந்த தௌஹீதில், இந்த ஈமானில், இந்த அகீதாவில், இந்த நம்பிக்கையில் மௌத்து வரை இஸ்திகாமத்தோடு மன உறுதியோடு இருக்கின்ற அந்த பேரை, பாக்கியத்தை தந்துவிடியா அல்லாஹ். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னோட நேர்வழியை கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியை காட்ட வந்தார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் நேர்வழியை கேட்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்திற்கு அதனுடைய பெருமதியை, பெருமானத்தை உணர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, நேர்வழியை நான் உன்னிடம் கேட்கிறேன். வத்துகா, இறை உணர்வை, இறை அச்சத்தை கேட்கிறேன். வல் அஃபாஃப, நீ தடுத்தவைகளில் இருந்து விலகிக் கொள்கிற அந்த பக்குவத்தை, பத்தினித்தனத்தை கேட்கிறேன். வல் கினா, போதும் என்ற உள்ளத்தை, செல்வ செழிப்போடு வாழுகின்ற போதுமென்ற அந்த பக்குவ நிலையை, மனோநிலையை எனக்கு தந்துவிடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். அப்போ ஒரு மனிதன் அஸ்அலுகல் ஹுதா, முதலாவது நேர்வழியை கேட்கணும். ரெண்டாவது துகா, இறையச்சத்தை கேட்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள், அதிகமாக கேட்பார்கள். ஏன்? ஒரு மனிதனுக்கு இது அவசியம். அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய மிகப்பெரிய அருள் அதுதான். நேர்வழி தந்துவிடியா அல்லாஹ். நேர்வழி கிடைக்கவில்லையா? நேர்வழி தந்துவிடியா அல்லாஹ் என்று கேளுங்கள். நேர்வழி கிடைத்து விட்டதா? நேர்வழியில் மன உறுதியோடு இருப்பதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள். அதே போன்று அதிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் அமல் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வை அஞ்சி அஞ்சி அமல் செய்ய வேண்டும். நாங்கள் அமல் செய்தால் அமல் செய்து விட்டோம் என்று பெருமை கொள்ளக்கூடாது. அமல் செய்தாலும் கண்களால் கண்ணீர் வடியும், உள்ளங்கள் அப்படியே பயந்து நடுங்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சஹாபாக்களை குறித்து சொல்கிறான். அவங்க களவெடுத்தவர்கள் அல்ல, விபச்சாரம் செய்தவர்கள் அல்ல, பாவம் செய்தவர்கள் அல்ல, தர்மம் செய்தவர்கள், நல்லவற்றை செய்தவர்கள். ஆனாலும் அவர்களுடைய குலூபுகும் வஜிலா, அவருடைய இதயங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்விடம் பயந்து பயந்து நம் நேர்வழியை கேட்க வேண்டும். சத்தியத்தை சொன்னவர்கள், சத்தியத்தை எடுத்துரைத்தவர்கள் எத்தனையோ பேரை ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான். சத்தியத்தில் இருப்பது சாதனை அல்ல, சத்தியத்தை போதிப்பது சாதனை அல்ல, சத்தியத்தில் மரணிப்பதுதான் சாதனை. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவனை பற்றி 10 புத்தகங்கள் எழுதப்படுகிறது, யூடியூபில் வீடியோக்களில் பேசப்படுகிறது என்பது சாதனை அல்ல, அல்லது உலக வரலாற்று புத்தகங்கள் எழுதப்பட்டது சாதனை அல்ல. ஃபிரௌனும் கியாமத்து நாள் வரை பேசப்படுகிறான், அது சாதனையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த அரசனும் கியாமத்து நாள் வரை பேசப்படுகிறான், சாதனையா? தப்பத் யதா அபீ லஹபின் வதப், அபூ லஹபும் பேசப்படுகிறான், சாதனையா? இல்லை. உலகத்தில் அல்லாஹு தாலா வரலாறு சொல்லாத எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு சில நபிமார்களைத்தான் குர்ஆனிலே சொல்கிறான். வரலாறுகள் சொல்லப்படாத நபிமார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த நபிமார்கள் இந்த உலகத்தில் சாதிக்கவில்லையா? சாதனை என்றால் என்ன சகோதரிகளே? இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை ஒரு முஸ்லிமாக, கொள்கைவாதியாக, தௌஹீத்வாதியாக, ஈமான் உள்ளவனாக என்னை மரணிக்க செய்து விடியா அல்லாஹ். இந்த ஆட்சி அதிகாரத்தை பெறுவதோ, சொத்து செல்வங்களை சேமித்து வைப்பதோ, அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதோ, நாம் ஆசைப்படுகின்றவைகளை அடைந்து கொள்வதோ சாதனை அல்ல. என்னை பற்றி இந்த உலகம் பேசுவது சாதனை அல்ல. மரணிக்கிற பொழுது என்னுடைய உள்ளத்தில் சிறுக்கும் பிதஅத்தும் வழிகேடும் அனாச்சாரமும் இல்லாமல் அல்லாஹ் தந்த சலீமான இதயத்தை சலீமாக அல்லாஹ்விடம் ஒப்படைப்பதுதான் சாதனை. அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். சூரத்து ஷுஆராவில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். அல்லாஹ்வுடைய நேசர் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹு தாலா சூரத்து ஷுஆரா 69வது வசனத்திலிருந்து 89வது வசனம் வரை அவர்களுடைய வரலாற்றை சொல்லி கடைசியில் பிரார்த்தனை சொல்றான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான், வத்லு அலைஹிம் நபா இப்ராஹிம், இப்ராஹிமுடைய செய்தியை நீங்க ஓதுங்க, படிங்கன்னு அல்லாஹ் சொல்றான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதில் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், அல்லாஹ்வுடைய நேசர் கேட்கிறார் மறுமையில், யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விடாதே, வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், பிள்ளைகளோ பொருளாதாரமோ யாரும் யாருக்கும் பலனளிக்காத இந்த உலகத்தில் கோடி இருந்தால், சொத்து இருந்தால், உலகத்தில் எல்லாத்தையும் வாங்கலாம், நீதியையும் வாங்கிவிடலாம், காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிவிடலாம், நீதியை கூட வாங்கிவிடலாம். அந்த அளவு இந்த உலகத்தில் சாதிக்கிற மனிதன் நாளை மறுமையில் அந்த காசு பலனளிக்காது. பிள்ளைகளை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைகளும் பலனளிக்க மாட்டார்கள், சரியான முறையில் வளர்க்கவில்லை என்றால். அந்த நாளில் எந்த பிள்ளையோ பொருளாதாரமோ யாரும் யாருக்கும் பலனளிக்காத அந்த நாளில், இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலீமான சாந்தியான அமைதியான தூய்மையான இதயத்தோடு அல்லாஹ்விடம் யார் வருவார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அந்த நாளில் அல்லாஹ் விமோசனம் அளிப்பானே. அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதையா அல்லாஹ். சலீமான இதயம் என்ன? அமைதியான இதயம், ஆரோக்கியமான இதயம், நல்ல உள்ளம். அது நல்ல உள்ளம் என்றால் அல்லாஹ்வை சரியாக புரியாத உள்ளம் எப்படி நல்ல உள்ளமாக இருக்கும்? அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த ஏகத்துவத்தை தெரியாத ஒரு உள்ளம் எப்படி நல்ல உள்ளமாக இருக்கும்? அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்காத உள்ளம் எப்படி நல்ல உள்ளமாக இருக்கும்? அல்லாஹ்வோடு தனிமையில் உரையாடாத உள்ளம், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் பக்கம் செல்லுகின்ற, செல்லாமல் வாழுகின்ற உள்ளம் எப்படி நல்ல உள்ளமாக இருக்கும்? எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய, அல்லாஹ்வோடு இணங்கி செல்கின்ற, அல்லாஹ்வின் பக்கம் செல்லுகின்ற, அல்லாஹ்வோடு தனித்திருந்து உரையாடுகின்ற, சுஜூதுகளிலே கண்ணீர் வடிக்கின்ற, அல்லாஹ்வினுடைய உதவிகளை ஆசிக்கின்ற, நேசிக்கின்ற இதயம்தான் சலீமான இதயம். கல்ப் முனீபாக அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்கின்ற, தீமைகள், குற்றச் செயல்கள், பாவங்கள் இவைகளிலிருந்து மீண்டு செல்லுகின்ற இதயம்.
அல்லாஹுடைய ஏகத்துவத்தை சுமந்த உள்ளம், இந்த உள்ளத்தை யார் பெறுவானோ அவனுக்கு நாளை மறுமையில் விமோசனம் உண்டு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, அந்த உள்ளம்தான் மன உறுதிமிக்க உள்ளம், அந்த உள்ளம்தான் வெற்றி பெற்ற உள்ளம், அந்த உள்ளம்தான் அமைதி அடைந்த உள்ளம், அந்த ஆன்மாதான் அல்லாஹுவினால் கௌரவிக்கப்பட்ட ஆன்மா. அதை அடைகின்ற ஒரு மனிதன் தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த மன உறுதி என்பது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் வரணும். அதனால தான் சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக் வ ஃபீ ரிவாயத்தின் கைரக். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இஸ்லாத்தில் ஒரு விடயத்தை நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள், அதை நான் உங்கள் அல்லாத அல்லது உங்களுக்கு பிறகு வேறு யாரிடமும் நான் கேட்க முடியாது, அது யாராலும் அப்படி சொல்லித்தர முடியாத அப்படி ஒரு பெருமதியான ஒன்றை உங்களால் மட்டும் சொல்ல முடியுமான ஒரு செய்தி எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சுஃபியான் இப்னு அப்துல்லா அத்-தகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம். ரவாஹ் முஸ்லிம். நீ ஆமன்து பில்லாஹ் என்று சொல், பிறகு அதில் நீ இஸ்திகாமத்தாக மன உறுதியோடு இரு. இதுதான் உனது வாழ்க்கையின் இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு அடிப்படை. லா இலாஹ இல்லல்லாஹ் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன், அல்லாஹ்வை கொண்டு நான் நம்பி விட்டேன், அல்லாஹ் அவனை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் என்று வாயால் சொல்லி நீ உனது வாழ்க்கையால் அதை நிரூபித்து காட்டு. எதுவரை? மௌத்து வரை, மரணம் வரை நீ அதில் இஸ்திகாமத்தாக மன உறுதியோடு இரு. இதுதான் நீ மறுமையில் வெற்றி பெற அடிப்படை என்பதாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று ஆமன்து பில்லாஹ் ஈமான், ரெண்டாவது இஸ்திகாமத். ஈமானில் இஸ்திகாமத்தாக, ஈமானில் மன உறுதியோடு, ஈமானில் உறுதியோடு இருக்கிற அந்த நிலைதான் உனது வெற்றிக்கு காரணம் என்று சொன்னார்கள். அப்ப குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம். அப்ப இந்த மன உறுதி என்பது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஈமானில் வர வேண்டும். நம்முடைய ஈமானுடைய நிலை, நம்பிக்கை, அக்கீதா எப்படி இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, நான் அல்லாஹுவை என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை வணங்குகிறேன், அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறேன், நம்பிக்கையில், ஆதரவில், எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்திருக்கிறேன். அல்லாஹ் தருவான், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், எல்லா சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற அந்த நம்பிக்கை ஒரு மனிதனிடத்திலே வர வேண்டும். ஈமான் உண்மையிலே கஷ்டங்கள் சூழுகின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒரு முஃமினுடைய ஈமான் கூட வேண்டும். அவன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற அந்த நம்பிக்கை வர வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹ் அவன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டால் அவனை வணங்குவதில் மட்டும் முழுமையான நம்பிக்கையோடு இருந்து சென்று விட மாட்டான். அல்லாஹுவை வணங்குவான், அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டிருப்பான், அல்லாஹ் இறக்கி வைக்கின்ற அருள்களில் அவன் ஆசை கொள்வான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் செல்ல மாட்டான். சிறு பிராயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானிய பாடத்தை படித்து கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நல்ல மனிதர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அந்த நல்ல மனிதர்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள் அவர்களுடைய சமூகத்துக்கு சொன்னது இந்த கலிமாவினுடைய போதனைத்தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள், அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்காதீர்கள். லுக்மான் என்பவர் சொன்னார் தன்னுடைய மகனுக்கு அலைஹிஸ்ஸலாம், லா துஷ்ரிக் பில்லாஹ், முதலாவது யா புனை, என் அருமை மகனே, சின்ன மகனே, அன்பு மகனே என்று அழைத்து ஆரம்பத்தில் பேச படித்துக் கொடுக்கிறார்கள். லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைத்து விடாதே. அல்லாஹ் வணங்குன்னு சொல்ல இல்லை, முதலாவது என்ன? லா இலாஹ், அதுக்கப்புறம் இல்லல்லாஹ். அல்லாஹுவை நான் வணங்குகிறேன் என்று சொன்னால் அது பிழை. நான் அல்லாஹுவை மட்டும் வணங்குகிறேன். மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை வணங்கினாங்க, கபரை வணங்கினாங்க, அல்லாஹ் வணங்கினாங்க, வலிமார்களை வணங்கினாங்க, அல்லாஹ் வணங்கினாங்க, சிலைகளை வணங்கினாங்க, அல்லாஹ்வோட சேர்த்து வணங்கினாங்க. அல்லாஹ்வை நாம் வணங்குவோம், சரிதானே? அல்லாஹ்வை மட்டும். அதனாலதான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அதுபோல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், நஅபுது உன்னை வணங்குகிறோம், நஅபுதுக நஅபுது இய்யாக அல்ல, இய்யாக நஅபுது உன்னையே வணங்குகிறோம், உன்னை மட்டும் தான் வணங்குகிறோம். நான் அல்லாஹ் வணங்குறேன், அல்லாஹ்வை நான் அல்லாஹ் வணங்குறேன்னா பிள்ளை.
நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிறேன். ஒரு மனிதன் அல்லாஹ் வணங்குவான், மனோ இச்சையும் சில நேரம் வணங்கிடுவான், சில நேரம் மூதாதையர்களை வணங்குவான், சில நேரம் மார்க்க அறிஞர்களை வணங்குவான், சில நேரம் பெரும்பான்மை, எல்லாரும் சொல்றாங்க தானே, பெரும்பான்மை வணங்குவான். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது. அஃபரைத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, தனது மனோ இச்சையை தெய்வமாக எடுத்தவனை நபியை நீர் பார்த்தீரா? மனோ இச்சை, ஏன் கௌரவம், பிடிவாதம், வரட்டு கௌரவம். நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், 40 வருஷம் படிச்சிருக்கிறேன், 30 வருஷம் படிச்சிருக்கிறேன், தஃப்சீர் படிச்சிருக்கிறேன், ஹதீஸ் படிச்சிருக்கிறேன், ஆனால் என்னால் பிதஅத் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்? ஊர் மக்கள் இப்படி சொல்வார்கள், அவர்கள் இப்படி சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் ஒருவன் தானே, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தானே எங்களுடைய வழிகாட்டி என்பதை சொன்னவர்கள் வாழ்க்கையால் அதை நிரூபிக்க முடியவில்லை என்றால் இஸ்திகாமத் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செல்லுகின்ற பாதை இருக்கிறதே, நாம் தவறான பாதையில் எவ்வளவு சென்று விட்டாலும் பரவாயில்லை, உடனே திரும்பி விட வேண்டும். இவ்வளவு சென்று விட்டோமே என்று வரட்டு பிடிவாதத்தில் சென்றால் நாம் செல்லுகின்ற பாதை அது அழிவை நோக்கிய பாதை தான். அது சில பொழுது தவறானவர்களுக்கு நல்லது போன்று அந்த பாதை காட்டப்படும், வரவேற்கப்படுவதை போன்று கௌரவிக்கப்படுவதை போன்று காட்டப்படும். அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு வழிகேடர்களுக்கு அப்படிதான் காட்டுவான். கௌரவிக்கப்படுகிறோம், கண்ணியப்படுத்தப்படுகிறோம். ஆனால் அவர்கள் செய்கின்ற பித்அத்துகள், அனாச்சாரங்கள், வழிகேடுகள், மூட நம்பிக்கைகள், குருட்டு சித்தாந்தங்கள், ஐதீகங்கள், இதற்கு அவர்கள் துணையாக நின்று வழிகாட்டுகின்ற காலமெல்லாம் யாரெல்லாம் அவர்களுக்கு பின்னால் செல்வார்களோ அவர்களுடைய சுமைகளையும் நாளை மறுமையிலே சுமக்க வேண்டி வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால கடல் அப்படியே பிளக்குது. இது அவங்களோட தக்குவாக்கு தவக்குலுக்கு கிடைச்ச சன்மானம். அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு அல்லாஹ் ஒரு விடியலை கொடுத்தான், திறந்து கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுது இது அல்லாஹ்ட உதவிண்டு, அப்படித்தானே? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுது இது அல்லாஹ்ட உதவிண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்கு போறாங்க, பின்னால ஃபிரௌன் துரத்திட்டு வரான். ஃபிரௌன் அநியாயக்காரன். அவன் நினைச்சா என்ன, அவனுக்கும் இதென்ன, இந்த கடல் அவனுக்கு பயந்து திறக்குது. ஏன்னா அவன் அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தான், நான் தான் ரப்பு, எனக்கு ஒரு ஆறெல்லாம் எந்த கட்டளையில தான் ஓடுது, இதெல்லாம் நான் தான் இயக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னான் தானே. இப்போ அந்த கடல் திறந்த உடனே அவனும் நினைச்சா என்ன, நமக்காக வேண்டிதான் இந்த கடல் திறக்குது என்று அவன் நினைச்சான். அல்லாஹ் இங்கு கடலை திறந்து கொடுத்தது அநியாயக்காரனுக்கு அவனுடைய பாதையிலேயே அல்லாஹ் என்ன செய்வான், அருள்களை காட்டுவான். அவன் அருளண்டு நினைத்து நுழைகின்ற பொழுது அருளை அல்லாஹ் நிஅமத்தை நிக்மத்தாக மாற்றி விடுவான். அவன் உள்ள போறான், இடையில போற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாஸ் பண்ண உடனே உதவியினுடைய பீரியட் முடிகிறது, காலம் முடிகிறது, கடல் ஒன்றோடு ஒன்று சேருகிறது. இந்த நேரத்தில் ஃபிரௌன் என்ன சொன்னான், இப்போ அவனுக்கு விளங்குச்சு. இவ்வளவு நாளும் நான் சென்ற பாதை வரட்டு கௌரவம், பிடிவாதம் எல்லாம் தெரிஞ்சுது, ஆனா என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று அவன் அங்கலாய்த்தான், கத்தினான், கதறினான். அவன் நினைச்சான் அந்த கடல் எனக்கா வேண்டி பிளக்குது. கடை நடுவுல போனோடனே தான் அவன் நினைச்சான் இது எனக்கா வேண்டி பிளக்கையில், இது மூசாக்காக வேண்டி பிளந்தது என்று. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ஹத்தா இதா அதரகஹுல் கரக், கடல் ஒன்றோடு ஒன்று சேர்கிற பொழுது ஃபிரௌனுடைய தொண்டக்குழிய அந்த ரூஹ் அடைகின்ற பொழுது அவன் என்ன சொன்னா தெரியுமா? கலிமா சொல்றான். قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. قال آمنت, நான் ஈமான் கொண்டு விட்டேன். யார் சொல்றது? கடல் ஒன்றோடு ஒன்று சேர்ற நேரம் ஃபிரௌன் சொல்றது அல்லாஹ் சொல்றான். قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. நான் ஈமான் கொண்டு விட்டேன். அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பி பனு இஸ்ராயில், இந்த பனு இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்டிருக்கிற அவனை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஆண்டவன் யாருமே இல்லையே, அந்த ரப்பை கொண்டு தெளிவாக கலிமா சொல்றான். நானும் முஸ்லிம்களில் ஒருவன் தான் என்று சொல்கிறான். கலிமா சொல்றான். சாவறதுக்கு முன்னுக்கு மௌத்தாறதுக்கு முன்னால் கலிமா சொல்லிட்டார். யாரு? ஃபிரௌன். வழிகேடர்கள், சில வழிகேடர்கள் தஃப்சீர்கள்ல நூல்கள் அவங்க எழுதும் பொழுது ஃபிரௌனை முஸ்லீம்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அது தப்பான கருத்து, குர்ஆனுக்கு முரணான கருத்து. ஆனால் இங்க அல்லாஹ் ஏன் சொல்றான், வஅன மினல் முஸ்லிமீன் என்று சொல்றான், நானும் முஸ்லிம்கள் ஒருவன். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஆல் ஆன வகத் அஸைத கபல் வகுன்த மினல் முஃப்ஸிதீன், இவ்வளவு நாளும் அநியாயம் செய்தாய், அட்டூழியம் செய்தாய், அராஜகம் செய்தாய், வழிகேட்டில் சென்றாயே, ஆல் ஆன இப்பதானா உனக்கு மார்க்கம் கிடைச்சது, கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா? அல்லாஹ் அதுவரை அல்லாஹ்வுடைய இரக்கம் இருந்தது. ஆல் ஆன் வகத் அஸைத கபல் வகுன்த மினல் முஃப்ஸிதீன் فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية.
உனக்கு பின்னால் ஒருவர்களுக்கு அதாவது அத்தாட்சியாக உனது உடலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, யார் ஒரு மனிதன் வழிகேட்டில் செல்வானோ அவனுக்கு அது கௌரவமாக காட்டப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அவன் ஃபிரௌன் சொன்ன நேரத்தில் அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தில் என்ன சொல்றான்? வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத் قال இன்னி துப்துல் ஆன வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார். தொண்டக்குழிய ரூஹ் அடைந்து விட்டால் தௌபா என்பது கிடையாது. அந்த நேரம் அவன் தாண்டிருச்சு, அவன் சொல்ற நேரம் தாண்டிருச்சு, அல்லாஹ் மன்னிக்கவில்லை. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அநியாயத்தில், அட்டூழியத்தில், பிதஅத்துகளில், பாத்திலில் தெரிந்து கொண்டு வேண்டும் என்று அனாச்சாரங்களில் பிடிவாதமாக அதில் மன உறுதி வந்துவிட்டால் வழிகேட்டின் பால், அழிவின் பால் அவர் செல்லுவார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மன உறுதி என்ன? அவங்க அதுக்கு முன்னால இப்ப வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தின மன உறுதி எங்க இருந்தது? பின்னால ஃபிரௌன், முன்னால கடல். கையில தடி. இப்போ ஏற்கனவே தடியை பாம்பா மாத்தினாங்க. தடியை பாம்பா மாத்துறதுல ஏதாவது சிந்தனையில ஏதாவது ஏற்றுக்கொள்ளலாம். இந்த தடியால கடல் கடிச்சா கடல் பிளக்குமா? பின்னால ஃபிரௌன் வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய படை, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வந்தவங்க என்ன சொன்னாங்க? மூசா நல்லா மாட்டி விட்டீங்க எங்களை அப்படின்ட்டு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பின்னால் அந்த சமூகம் அந்த தடியை பார்த்தது, அந்த தடியை நம்பியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பியது இந்த தடியினுடைய ரப்பை. قال كلا إن معي ربي سيهدين. என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழியை காட்டுவான். என் ரப்பு என்னோடு இருக்கிறான். அவர்களுடைய இஸ்திகாமத், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான். எந்த ரப்பு என்னோடு இருந்தால் என்னை என்ன செய்ய போகிறார்கள்? என்னுடைய ரப்பு என்னோடு இருந்தால் இந்த அநியாயக்காரர்களா என்ன செய்ய முடியும்? முன்னால் கடல் தான், ஆனால் என்னோடு என்ற ரப்பு இருக்கிறான். அல்லாஹ் ஒரு விடியலை, பாதையை திறந்து கொடுத்து அல்லாஹ் பாதுகாக்கிறானே, இதுதான் மன உறுதி. சத்தியத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் இருக்க வேண்டும். ஃபிரௌனுடைய நம்பிக்கை எதில் இருந்து? பாத்தில்ல இருந்தது. ஃபிரௌனுடைய நம்பிக்கை எதில் இருந்தது? பாத்தில்ல இருந்தது. என்னை பாதுகாப்பதற்கு எனது பட்டாளம், படை இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள், எனவே அவன் அழிக்கப்பட்டான். அதுபோன்றுதான் யாரெல்லாம் சத்தியத்தில் இருப்பார்களோ, சத்தியத்தில் பொறுமையோடு இருப்பார்களோ, ஏச்சு பேச்சுக்கு ஆளாகி அதிலும் இஸ்திகாமத்தோடு இருப்பார்களோ, சொந்த சகோதரனை, சொந்த நண்பர்கள், கூட பிறந்தவர்கள், உறவினர்கள் எல்லோரும் ஒரு கட்டத்திலே பகைக்கின்ற பொழுது நான் என்னுடைய கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என்று உறுதியோடு இருந்தார்களோ, அவர்கள் அல்லாஹ்விடம் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அல்லாஹ்வை அவர்கள் திருப்தி கொண்ட நிலையில் சந்திப்பார்கள். உண்மையில் ஈமானோடு மரணித்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, சொந்தங்கள், பந்தங்கள், ஊர் மக்கள், உறவுகள் எல்லோரும் வாருங்கள் அநியாயத்தின் பால், வழிகட்டின் பால் என்று அழைக்கிற பொழுது எனக்கு என்னுடைய ரப்பு போதுமானவன் என்று சொல்லி ஒரு மனிதன் சத்தியத்துக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அவன் தனித்திருந்தாலும் அவன்தான் ஜமா, கூட்டமைப்பு என்பதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அன்தல் ஜமாஅ வலவ் குன்த வஹ்தக ஃபில் ஹக். நீ மாத்திரம் சத்தியத்தில் இருந்தால், நீ ஒருவனாக இருந்தாலும் நீதான் ஜமா, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிற கூட்டமைப்பு என்று சொன்னார்கள். இமாம் லாலக்காய் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷரஹ் உஸூலி இஅ்திகாத் அஹ்லி ஸுன்னா வல் ஜமா என்ற நூலிலே பேசியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் ஷாஃபிஈ, அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத், இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், தாரகுத்னி, தபரானி, இப்னு கய்யிம், இப்னு தைமியா, இப்னு ரஜப், இமாம் அப்துல் ஹாதி, யூசுப் அல் மிஸ்ஸி, சஹாவி, சுயூத்தி, பைதாவி, தபரி, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அஜ்மஈன் இவர்கள் எதிலே இருந்தார்கள்? எந்த பாதையில் இருந்தார்கள்? வழிகட்டில் இருந்தார்களா? நேரான பாதையில், சலபுகளின் சத்திய பாதையில், குர்ஆன் சுன்னாவுடைய பாதையில் இருந்தார்கள். ஏன் இன்று அவர்களை நாம் படிக்கிறோம்? ரஹிமஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். சத்தியம் சொல்லப்படுகிற பொழுது ஏற்கிற மனோநிலையில் இருக்கிறவர்கள் தான் அறிஞர்களை தவிர கௌரவத்துக்காக விதத்தையும் அனாச்சாரங்களையும் சமூகத்திலே சொல்லி சொல்லி தனது உலக ஆசையை நிறைவேற்றுகின்றவர்கள் ஆலிம்கள் அல்ல. இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அறிஞன் என்றால் அவன் அல்லாஹ்வை அஞ்சுவோன் அறிஞன். அவனிடத்தில் எவ்வளவு அறிவிருக்கிறது என்பதல்ல, இருக்கிற அறிவை கொண்டு அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சுவது போலிகளை கொண்டல்ல, பிதாத்துகளை கொண்டல்ல, அனாச்சாரங்களை கொண்டல்ல, அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவத்தை கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுகிறவன் தான் உண்மையான அறிஞனை தவிர தவறான பாதையில் நிலைத்து நின்று தவறான பாதையை மக்களுக்கு காட்டுகின்றவர்கள் அறிஞர்கள் அல்ல. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சுவர்கள் தான் அறிஞர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தான் உலமாக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பட்டங்கள், அவர்களுக்கு இருக்கிற பட்டங்கள், பதவிகள், அந்தஸ்துக்கள் நாளை மறுமையில் எங்களை காப்பாற்றாது.
எவ்வளவு பட்டம் எடுத்தாய், எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாய், எந்த அந்தஸ்தில் இருந்தாய், எந்த கௌரவத்தில் இருந்தாய் என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். ஷைகுல் இஸ்லாம் இமாமுனா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து நீ மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை செய்தால் அல்லாஹ் நாளை வறுமையிலே நீ ஏன் உலக மக்கள் எல்லோருக்கும் மாற்றமாக செய்தாய் என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கவே மாட்டான். அல்லாஹ் உன்கிட்ட கேட்கிறது, நீ அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாயா, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ கட்டுப்பட்டாயா என்ற கேள்விதானே தவிர நீ மாமிக்கு கட்டுப்பட்டாயா, மனைவிக்கு கட்டுப்பட்டாயா, உம்மம்மா சின்னம்மா பெரியம்மாக்கு கட்டுப்பட்டாயா என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். ஊர் மக்களுக்கு கட்டுப்பட்டாயா, உலகத்துக்கு கட்டுப்பட்டாயா, மத குருமார்களுக்கு கட்டுப்பட்டாயா அல்லாஹ் கேட்க மாட்டான். நீ குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு கட்டுப்பட்டாயா? என்ன பதிலை வைத்திருக்கிறோம்? எங்களோட அந்தஸ்து எங்களுக்கு நாளை மறுமையில் விமோசனத்தை தருமா? அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களா? இல்லையே. அகீதாவில் சலீமான உள்ளம் வேண்டும், தௌஹீதிலே இருக்கிற அந்த சலீமான இதயம் வேண்டும். காசு பணத்தால் கிடைக்காது, அந்தஸ்தால் கௌரவத்தால் இது கிடைக்காது. தலையை தடாவி 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 வளர்த்த அந்த அபூ தாலிபுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லையே. கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த பலருக்கு அல்லாஹ் கொடுத்தான். அது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்துக்கு அடையாளம் முக்கியமல்ல, ஆதாரம் முக்கியம். இந்த மார்க்கத்துக்கு போலி முக்கியம் அல்ல, இந்த மார்க்கத்துக்கு அகீதா முக்கியம். நாம் எந்த அகீதாவில் இருக்கிறோம், எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம், எந்த நம்பிக்கையை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்? அல்லாஹ் ஒருவன் என்ற நம்பிக்கையை சொல்லிக் கொடுத்தோமா? அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்ற நம்பிக்கை சொல்லிக் கொடுத்தோமா? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற நம்பிக்கை சொல்லிக் கொடுத்தோமா? லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காதே என்று சொல்லிக் கொடுத்தோமா? பிள்ளைகளுக்கு தஜ்வீதை படித்து கொடுக்கிறார்கள். 5-6 வயசு பிள்ளை அழகா ராகமா ஓதுது, தப்பு கிடையாது, சந்தோஷம்தான். 10 வயசுல ஹாஃபிலா, அது சந்தோஷம்தான். ஆனா அந்த பிள்ளைக்கு தௌஹீத் தெரியாது. நீங்கள் தஜ்வீதை படித்து கொடுப்பதற்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு தௌஹீதை படித்து கொடுங்கள். ஏன்னா தஜ்வீதை படித்த பிள்ளை கூட ஷிர்க்ல மௌத்தாகும். 10 வயசு ஹாஃபில், அல்லாஹ் தெரியாது. பிறந்த பிள்ளைக்கு ஆனா என்றால் அம்மா என்று சொல்லிக் கொடுக்காதீர்கள், ஆனா என்றால் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். அலிஃபா அல்லாஹ், ஏயா அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். லா துஷ்ரிக் பில்லாஹ், பிள்ளை பேச ஆரம்பித்தால் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். ஆங்கிலம் தெரிகிறது, சந்தோஷப்படுகிறோம். ஆங்கில பாடல் படிக்கிறது, சந்தோஷப்படுகிறோம். மொண்டசுரியில பிள்ளை டான்ஸ் ஆடுகிறது, சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அந்த பிள்ளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், பிள்ளையே தௌஹீத் என்றால் இதுதான், தௌஹீதுர் ருபூபியா என்றால் இதுதான், தௌஹீதுல் உலூஹியா என்றால் இதுதான், தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்றால் இதுதான். இதுதான் நபிமார்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற விதம், ரசூல்மார்களை பார்க்க வேண்டிய விதம், இதுதான் கலா கதரை நம்ப வேண்டிய விதம், மறுமை இப்படித்தான் என்று சொல்லிக் கொடுங்கள். இன்று பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஆண் பெண் பிள்ளைகளுக்கு அகீதா என்றால் தெரியாது. துரதிர்ஷ்டவசமாக இஸ்லாம் புத்தகத்திலே இஸ்லாம் இல்லாமல், அகீதா இல்லாமல் சிறுக்கு மூட நம்பிக்கைகளும் சொல்லப்படுகிறது. வீட்டில் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அந்த பிள்ளை போலியிலே வழிகேட்டிலே அப்படி வளர்க்கப்படுகிறது. அல்லாஹ்வை பற்றி தெரியாது, அல்லாஹ் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்கிற அந்த தவறான போலியான சித்தாந்தம் பதிக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்ற தெளிவான குர்ஆன் வசனத்தை மறுக்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. அல்லாஹ் படைத்த ரப்பை பற்றி தெரியாது. அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு இருக்கிற எண்ணற்ற அல்லாஹ்வுடைய பெயர்கள் தெரியாது. துரதிர்ஷ்டவசமாக குர்ஆனில் இருக்கிற அட்டை படங்களில் இருக்கிற அல்லாஹ்வுடைய பெயர்களை எல்லாம் பாடமாக்கி கொடுத்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட பெயர்கள் அல்லாஹுக்கு சொல்லக்கூடாத, அல்லாஹுடைய அந்த உண்மையான தன்மைக்கு, சிஃபாத்துக்கு, அல்லாஹுக்கு பொருத்தமற்ற, அல்லாஹ்வை இழிவுபடுத்துகிற பெயர்களாகவே அந்த பெயர்கள் இருக்கிறது. அது முதலாவது அந்த 99 அல்லாஹ்வுடைய பெயர் என்று சொல்லி ரசூலா சொன்னது கிடையாது. எல்லாமே பலவீனமான ஹதீஸ். அதுக்கு ஹதீஸ்ல முத்ரஜ் என்று சொல்வார்கள். அது ஒரு இடையில வந்த அறிவிப்பாளர் தன்னுடைய கருத்தாக போட்டது. அதிலும் அப்படி வந்த செய்தியே 99 பலவீனமாக அந்த குர்ஆனில் எழுதியிருக்கிறது. அதிலும் அவர் சொன்னதிலும் 20க்கும் மேற்பட்ட பெயர்கள் அல்லாஹ்க்கு சொல்லக்கூடாது. அல்லாஹ்க்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் அல் முதில், இழிவுபடுத்துவோம். அப்ப அல்லாஹ்வோட பேரோட முன்னுக்கு அப்த போடுங்க, அப்துல் முதில், இழிவுபடுத்துவனின் அடிமை. உங்களோட வாப்பாக்கு அல் முதில்னு பேரை வச்சு, இப்ப உங்களோட வாப்பாவை இங்க வா முதில், இழிவானவன் வா, இழிவுபடுத்துவன் வாண்டா எப்படி இருக்கும்? அப்ப அல்லாஹ்க்கு சொல்ல எப்படி இருக்கும் சகோதரர்களே? மனிதன் ஒரு சாதாரண விளங்குது சொல்றோம். உங்களோட பிள்ளைக்கு முதில்னு வச்சிருக்கிறீங்க, இழிவுபடுத்துவன், இங்க வா இழிவுபடுத்துவேன், இங்க வா இழிவுபடுத்துவன் கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்ப அல்லாஹ்க்கு அல் முதில் எப்படி? அல் முதில் வழிகெடுப்பவன் சில இடங்கள்ல. அன்புக்குரிய சகோதரர்களே,
இந்த வழிகேடு மக்களிலே அல்லாஹை பற்றிய இன்று நான் சில பொழுது நீங்க நினைப்பீங்க இது நான் சொல்ற கருத்து, இது தமிழ் உலகத்துல தான் இப்படி இருக்குது. அரபு உலக அறிஞர்கள் அல்லாமா இப்னு உஸைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்ப உள்ள அறிஞர் இது பற்றி பேசியிருக்கிறார்கள். அதான் முன்னால் இருந்த ஷேகுல் இஸ்லாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி பேசியிருக்கிறார்கள். மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் பலர் பேசியிருக்கிறார். இங்கு நான் அதை விலாவாரியாக பேச வரவில்லை. கிட்டத்தட்ட 29 மணித்தியாலங்கள் இந்த தலைப்பு சம்பந்தமாக நான் வேறு இடங்களிலே பேசியிருக்கிறேன். ஒரு புத்தகம், முழு புத்தகம் பேசியிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அஸ்மாஉல் ஹுஸ்னா, அஸ்மாஉல் ஹுஸ்னா என்றாலே பிழை, ஹுஸ்னாவுடைய பெயர்கள். அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா அழகிய பெயர்கள், அல்லாஹ்வுக்குரிய பெயர்கள். அப்படி எவ்வளவு சாதாரணமாக அல்லாஹ்வுடைய பெயர்கள் தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி இன்று எங்களுக்கே தெரியவில்லை என்றால் நாங்கள் என்ன கொள்கையில் இருக்கிறோம், எந்த இஸ்திகாமத்தில் இருக்கிறோம்? அல்லாஹ்வை பற்றி தெரியாது, ரசூல்மார்களை பற்றி தெரியாது, பிள்ளைகளுக்கு எதுவோ சொல்லிக் கொடுக்கிறோம். ஆங்கில பாடல், சிங்கள பாடல். சில பொழுது பிள்ளைகள் வீட்டில் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டாலும் சேருகின்ற பிள்ளைகளை பொறுத்து அவர்களுடைய நடவடிக்கைகள் மாறுகிறது. திடீரென்று பிள்ளை வீட்டுக்கு வருது, திடீரென்று படபடப்பு, பயம். ஏன்? இஸ்லாத்தில் இந்த பேய் பிசாசி என்று ஒன்று கிடையாது. ஆனால் வருகின்ற பிள்ளைகள் பாடசாலையில அவர்களுக்கு விருப்பமான இந்த பேய் படங்கள், பிசாசு படங்கள், வரக்கூடிய படங்களை எடுத்து பார்த்துவிட்டு வந்து கதையாக கற்பனையாக வந்து சொல்கிற பொழுது இந்த பிள்ளைக்கு அப்படியே மைண்ட்ல பதியுது. வீட்டுக்கு வந்தா 3 மணிக்கு மொட்டை மாடிக்கு போச்சு, பிள்ளை மேலே பார்த்துது, கொடியை பார்த்துது, உடுப்பெடுக்க போச்சுது, திடீர்னு பயந்துது, ஒரே பயம், எதை பார்த்தாலும் பயம், என்ன செய்யறது, என்ன ஓதுறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒன்றுமில்லை. ஏனென்றா அந்த பிள்ளையினுடைய உள்ளத்துல பயம் பூத்தப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் போலிகளும் அனாச்சாரங்களும் பரப்பப்படுமோ அங்கு மனது நிம்மதி பெறாது, மனது உறுதி அடையாது, பலவீனப்படும். அக்கீதாவில் நம்பிக்கை இல்லைன்றால் உங்களோட மனம் போலிகளில் உறுதி அடைந்தால், போலிகளில் நம்பிக்கை கூடும் பொழுது மனம் பலவீனம் அடையும். பிள்ளைகளுக்கு மனப்பலவீனம் கூடி 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 இன்றைக்கு நீங்க சர்வ சாதாரணமா உங்களோட பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள்கிட்ட பாருங்க, லேசா போனை பறிச்சாலும் தற்கொலை செய்யறதுக்கு தயார். பாக்குறீங்களா இல்லையா? அதாவது பப்ஜி, இந்த கேம் இருக்குது, அதை விளையாட விடாதத்தினால தாயையும் தந்தையும் கொண்ட பிள்ளைகள் செய்திகள். அதே மாதிரி போனை பறிச்சதுனால புள்ள வாப்பாவை கொல்ல பாக்குது. சில பொழுது போன் வாங்கி கொடுக்காதனால தற்கொலை செய்து. ஏன் தெரியுமா? இது காரணம் போன் கொடுக்காதல்ல, பிள்ளைகள் பாத்திலில் நம்பிக்கை கூடி உள்ளத்தில் அகீதா கொடுக்கப்பட இல்லை, மனப்பலவீனம், இதயம் பலவீனமாகிவிட்டது. முஸ்அப் இப்னு உமைருக்கு இருந்த அந்த மன உறுதி எங்கே? முஸ்அப் இப்னு உமைர் வீதியால சென்ற வாசம் வீசும், அவ்வளவு விலை உயர்ந்த வாசன திரவியம். ஆனால் கொல்லப்பட்டு கிடக்கிறார், கபன் செய்வதற்கு ஆடை இல்லை, இலைகுலையால் மறைக்கப்பட்டு கபன் செய்யப்படுகிறார். எங்கே அந்த தைரியம்? கழுத்து வெட்டப்படுகிறது. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சொர்க்கத்தை பார்த்து கவி படித்து விட்டு மரணிக்கிறார், சிரிச்சு விட்டு மரணிக்கிறார் என்றால் அந்த தைரியம் எங்கே? எந்த பிள்ளைகளுக்கு அந்த தைரியம் இருக்கிறதா? ஹாரிஸா இப்னு சுராகா ரலியல்லாஹு புகாரிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் செல்ல வேண்டும் என்று அவர்கள் துடிக்கிறார்களே, சிறுவயது சஹாபி. உம்மு ஹாரிஸா வந்து கேட்கிறார், மகனே நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போறீங்களா? பத்ருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறாங்க, வாங்க போவோம் என்று ஹாரிஸா இப்னு சுராகா ரலியல்லாஹு போறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சின்ன சஹாபி தான். எங்க அந்த தைரியம் வந்தது? நான் சென்றால் வெட்டப்படுவேன், நான் சென்றால் என்னுடைய உயிர் போகும், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்க ஒரு துணிவு வேண்டும். அந்த மனப்பலம் எங்கே? அந்த மன உறுதி எங்கே? அது வாழ முடியாமல் மரணிக்கிற தற்கொலை அல்ல, காதலிச்சு மரணி போறது தைரியம் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தீனுக்காக மரணிக்கிற மனப்பக்குவமும் மனப்பலமும் உறுதியும் தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த இஸ்திகாமத் கோழைத்தனமாக வாழ முடியாமல் செத்து போவது அல்ல. இந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற மன பலவீனம் இதுதான். பிள்ளைகள் பேசி 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 மனசை அப்படியே பலவீனப்படுத்தி விடுகிறார்கள். சஹாபாக்கள் ஹாரிஸா இப்னு சுராகா ரலியல்லாஹு பத்ர்ல கலந்து கொள்கிறார்கள். போன சஹாபி, சிறிய சஹாபி உம்மு ஹாரிஸா வந்து பார்க்குறாங்க, மகனை காணவில்லை. எல்லா சஹாபாக்களும் பத்ர்ல இருந்து திரும்பி வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா வராங்க. ஓடி போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களோட என்ன மகன் ஹாரிஸா வந்தார், எங்கே யா ரசூலல்லாஹ்? தெரியும், எல்லாரும் வந்து நான் கடைசியா ரசூலுல்லாஹ் வந்த பிள்ளை இல்லை, சின்ன பிள்ளை, அல்லாஹ்வுடைய பாதையில போனார், அவரை காண இல்லை. அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. சொன்னாங்க, அவர் எங்கே என்று சொல்லுங்க. அந்த பிள்ளை எங்கே யா ரசூலுல்லாஹ்னு சொன்ன பொழுது அவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன இப்னகி ஹாரிஸா, உங்களோட மகன் ஹாரிஸா கத் அஸாபல் ஃபிர்தௌஸல் அலா இன்னஹா ஜினான்,
அந்த பிள்ளை அடைஞ்சது ஒரு சொர்க்கம் அல்ல, அது பல சொர்க்கங்கள். உங்கள் பிள்ளை அடைந்தது இன்ன இப்னக ஹாரிஸா அடைந்தது அல் ஃபிர்தௌஸ் அல் ஆலா. இதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலூஹு அல் ஃபிர்தௌஸ் ஃபஇன்னஹா அஅலல் ஜன்னah. நீங்க அல்லாஹ்விடத்தில் ஏதாவது கேட்கிறதாக இருந்தா, அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறதா இருந்தா ஃபிர்தௌஸை கேளுங்க. அது அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்டது. உங்களோட மகன் ஹாரிஸா அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த சொர்க்கத்துக்கு சென்று விட்டார். அழுது கொண்டு வந்த தாய் அந்த பிள்ளை எதற்காக பெற்றெடுத்தார்களோ அதை அடைந்து கொண்ட திருப்தியிலே செல்கிறார்கள். நேற்று என்னோடு கொஞ்சி குலாவிக் கொண்டு அன்பாக இருந்த அன்பு மகன் இன்று வெட்டப்பட்டு ஷஹீதாக மரணித்து சொர்க்கத்தில் இருக்கிறானா, நான் சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்றால் பிள்ளைகளை அவர்கள் வளைத்தது இந்த தௌஹீதில், இந்த நம்பிக்கையில், இந்த அகீதாவில், இதில் அவர்கள் உறுதியாக வளர்த்ததினால் அவர்களுடைய மரணத்தில் இவர் சந்தோஷம் அடைகிறார், அவரும் அல்லாஹ்வுடைய உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் படித்து கொடுத்தார்கள். அப்ப எனவே எங்களுடைய நம்பிக்கை அகீதாவிலே தெளிவாக இருக்க வேண்டும், எங்களுடைய ஈமானில் தெளிவாக இருக்க வேண்டும், நம்முடைய நம்பிக்கை சீராக இருக்க வேண்டும், நம்முடைய நம்பிக்கையை பரிசீலிக்க வேண்டும். நான் செல்லுகின்ற பாதை அலங்காரமான பாதை என்று நாம் நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடாது. இந்த ஏகத்துவ பாதை என்பது, இந்த தெளிவான கொள்கையை நோக்கி செல்லுகிற பாதை என்பது கரடுமுரடான பாதை, செல்வதற்கு கரடுமுரடானது, ஆனால் மனசுல பக்குவத்தை தரக்கூடியது, மனசுல நிம்மதியை தரக்கூடியது. பிலால் அடிக்கப்பட்டார், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்திலே அவருடைய காலடி சப்தத்தை கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூமியிலே இருக்கிறார், சொர்க்கத்திலே வெள்ளை மாளிகை கட்டி வைத்திருக்கிறார். இதுதான் அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஈமானிய நம்பிக்கை கொடுத்த வெற்றி. இந்த உறுதி எங்கே? அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு முஃமின், ஒரு மனிதன் அதிலே மரணம் வரை தொடர்ச்சியாக இஸ்திகாமத்தோடு இருக்க வேண்டும், அந்த பாதையிலே அவன் பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாதையைத்தான் அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்க்கிறான். இந்த மன உறுதி என்பது இது அகீதாவில் உறுதியாக வந்து விடுகின்ற பொழுதுதான் மறுமையில் வெற்றி பெற முடியுமே தவிர போலிகளில், பாத்தில்களில், அனாச்சாரங்களில், அட்டூழியங்களில் வந்துவிடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க பாத்திலுக்குள்ள போவீங்களோ, பாவங்களுக்குள்ள போவீங்களோ, வழிகேடுகளுக்குள்ள போவீங்களோ, அப்படி போகின்ற பொழுது உங்களோட மனதினுடைய பலம் குறைந்து கொண்டே செல்லும். நான் சொல்லவில்லை, பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். எப்போ ஒரு மனிதன் பாவம் செய்வானோ அவனோட மன தைரியத்தை இழந்துகிட்டே போவான். பாருங்க, மதுபானம் குடிக்கிறவர்கிட்ட ஒரு நிலையான வாழ்க்கை இருக்காது. அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள நிலையில் இருப்பார். சின்ன பிள்ளைகளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க, ஏன்னா அவருக்கு ஒரு மனநிலை சரியாக இருக்காது. அதே மாதிரி அவர் தெளிஞ்சாலும் அந்த மதுபானத்துக்கு அடிமையானவர் தெளிந்தாலும் ஒரு சமநிலையோடு அவர் இருக்க மாட்டார். அதே மாதிரி தான் பாவத்துக்கு அடிமையானவர்கள், அதாவது விபச்சாரத்துக்கு, பெண்களினால் ஈர்க்கப்பட்டவர்கள், ஆண்களினால் ஈர்க்கப்பட்டவர்கள், அல்லது ஓரின சேர்க்கால் ஈர்க்கப்பட்டவர்கள், விபச்சாரத்தின்பால் தூண்டிவிடப்படுவர்கள், ஆபாச படங்களுக்கு அடிமையானவர்கள், படங்கள் பாடல்களுக்கு அடிமையானவர்கள், இசைக்கு அடிமையானவர்கள். எப்பொழுதும் சினிமா படம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதாவது ஒரு சிந்தனை தெளிவாக இருக்க, எப்பயும் மனசுல ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கு. எப்பயுமே இசையோட இருக்கிறவங்களுக்கு மனசில் நிம்மதியே இருக்காது. என்ன காரணம் தெரியுமா? பாவங்கள் மனதினுடைய தைரியத்தை, பலத்தை குன்றி விட செய்துவிடும், இல்லாமல் ஆக்கிவிடும். அப்ப எப்பொழுது அகீதா, ஈமான் கூட 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 நம்பிக்கை கூடும், நம்பிக்கை கூட 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 அதுல உறுதி வரும். பாருங்கள், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், நான் அல்லாஹுக்காக வாழ்ந்து இந்த கொள்கையில் மரணிப்பேன் என்று வாழுகிற பலரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சில பொழுது சஹாபாக்கள், தாபீன்களுடைய அந்த தியாகம், அது போன்று ஒரு காலம் வராது. அதை ஒத்த மனிதர்களை இந்த சமூகத்தில் நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். ஒரே ஒரு மனிதன் தனித்து நின்று இந்த ஏகத்துவ கொள்கை, கலிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்த சமூகம் அடித்து சித்திரவதை செய்திருக்கும். அங்கு நன்மாராயம் சொல்ல ரசூலுல்லாஹோ சஹாபாக்களோ இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு அலிஃப் லாம் மீம் என்ற அத்தியாயம் இருக்கும். சயகூல் இருக்கும், தில்க ருசுலன் தனாலு வல் முஹ்ஸனாத் லா யுஹிப்புல்லாஹ் வ இதா சமிஉ வலவ் அன்னனா قال الملأ أعلم يعتذر وما من دابة وما أبرئ ربما سبحان الذي قال ألم يقترب قد أفلح وقال الذين أمن خلق واتل ما هو ومن يكن وما لي فما نظلم إليه رد حامين قال فما قسم الله تبارك الذي أما என்ற இந்த 30 ஜுஸுகளும் கண் முன்னால் வர வேண்டும். அல்லாஹ் எனக்கு அருளி எனக்காக இறக்கிய வசனங்கள், அல்லாஹ் என்னோடு பேசுகிறான், நான் அல்லாஹ்வோடு வாழ்க்கையால் பேசுகிறேன் என்ற இஸ்திகாமத் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததனால் தான் எல்லா சமூகமும் எதிர்த்த பொழுதும் இந்த தௌஹீதில் இஸ்திகாமத்தாக இருந்தார்கள். மரணத்தில் நிம்மதி பெற்றவர்கள் அவர்கள், மரணத்தை கண்டு அஞ்சியவர்கள் அல்ல.
மரணத்தில் அவர்களுக்கு வரவேற்பு சொல்லப்பட்டது. நிம்மதியான மரணத்தை சுவைத்தவர்கள் அவர்கள். யாருக்கு மரணம் நோவினை தரும்? யாருக்கு மரணம் பெரிய பூதாகரமாக தெரியும்? மரணம் பெரிய ஒன்றாக யாருக்கு தெரியும்? மரணித்தால் நான் சந்திக்க போவது எனது கருணையுள்ள ரப்பை என்று நினைக்கிற ஒரு மனிதனுக்கு மரணம் தான் திரையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? 5 நேர தொழுகைக்கு பின்னால, ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி யார் ஓதுகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே திரை மரணம் தான் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன? மௌத்தானா அவர் கபருக்குள்ள போனா சொர்க்கவாதி. கபருக்குள்ள போய்த்து அவர் ஏன் கவலைப்படணும் சொர்க்கவாதியா இருந்தா? கபூர் இருட்டறை, கபர் இருட்டறையில் முதல் நாள். இது எல்லாருக்கும் அல்ல. என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போகிறேன். நான் இவ்வளவு நாளும் தனிமையிலே நெற்றியை சஜிதாவில் வைத்து யாருக்காக அழுதேனோ, நடுநிசியில் யார் முன்னால் கண்ணீர் வடித்தேனோ, எல்லா மக்களும் ஒதுக்குகின்ற பொழுது யாருக்காக நான் பொறுமை காத்தேனோ, யாருக்காக இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தேனோ, பொறுமையாக வாழ்ந்தேனோ, இஸ்திகாமத்தோடு இருந்தேனோ, பகலையில் பசித்து இரவையில் நின்று வணங்கினேனோ, யாரும் பார்க்காத பொழுது உள தூய்மையோடு கண்ணீர் வடித்தேனோ, யாருக்காக எனது நெற்றியை சஜ்தாவில் வைத்து அழுதேனோ, அந்த ரப்பை நான் சந்திக்க போகிறேன். உலகம் என்னை ஏசியது, திட்டியது, இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னுடைய ரப்பினுடைய திருப்தி எனக்கு போதும் என்று நான் அந்த ரப்பை சந்திக்க போகிற நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என்ற ரப்பு இரக்கமானவன். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ. அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ் எங்கட ரப்புன்னு சொல்லி அதுல மௌத்து வரை இஸ்திகாமத்தாக இருப்பார்களோ, அப்படி கலிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அதுல இஸ்திகாமத்தாக மௌத்து வரை இஸ்திகாமத்தாக இருப்பார்களோ, அல்லாஹ் அழகா சொல்றான். மன உறுதியோடு யார் இருப்பார்களோ, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கட ரப்பு அல்லாஹ்தான், எங்கட ரப்பு அல்லாஹ்தான். எல்லா நிலைகளிலும் மனோ இச்சை அல்ல, மூதாதையர்கள் அல்ல, மத குருமார்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, அல்லாஹ் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி மௌத்து வரை அந்த கொள்கையில் இஸ்திகாமத்தாக இருந்தால் மரண நேரத்தில் அவர் படுத்திருப்பார், சக்கராத்தில் இருப்பார். அவர்களை சூழ உம்மா, வாப்பா, சின்னம்மா, பெரியம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் அழுது கொண்டிருப்பார்கள். இவர் மலக்குமார்களை பார்ப்பார், மலக்குமார்கள் சொல்வதை கேட்பார், மலக்குமார்களோட உரையாடி கொண்டிருப்பார். இவர் பேச மாட்டார், இவருக்கு சொல்லப்படுறதை அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். மலக்குமார்களோட வருகை அவதானிப்பார். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் அத குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. மலக்குமார்கள் மரண நேரத்திலே இறங்குவார்கள். இறங்கி அந்த மனிதனை பார்த்து சொல்வார்கள், அந்த மனிதன் எப்படி அல்லாஹ் ரப்புன்னு சொல்லி அந்த பாதையில் இஸ்திகாமத்தாக இருந்த மனிதர், அவர் அப்படி மரணப்படுக்கையில் இருப்பார். வெளியில இருக்கிறவங்க எல்லாம் எங்களை விட்டுட்டு போறாரே, என்ன கஷ்டப்பட போறாரோ, தனிமையின் இருட்டினுடைய அறைக்கு செல்ல போறாரே என்று அழுவார்கள். இவர் பார்த்துட்டு இருக்கிற காட்சி இருக்குது, அது வேறு. அல்லாஹ் சொல்கிறான் என்ன, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். எவ்வளவு அழகான அற்புதமான வசனம் தெரியுமா சகோதரர்களே? அந்த ஒரு மனிதன் 2 விஷயம் தான் அவனுக்கு எப்பயுமே பயமாயிருக்கும், 2 விஷயம் தான் அவன்கிட்ட கவலையாயிருக்கும். ஒன்று, நான் மௌத்தான என்ற பிள்ளைகள் குடும்பத்தை பார்க்கறது யார். 2வது, நான் மௌத்தான எங்கே நான் போவேன் என்ற பயம். ஒன்று பிள்ளைகளை பற்றி கவலை, குடும்பத்தை பற்றி கவலை. 2வது, நான் மௌத்தா போன எங்கே போவேன் என்ற பயம். இந்த 2க்குமான உத்தரவாதம் மலக்குமார்களால் கொடுக்கப்படும். அல்லா தகாஃபு, நீங்க பயப்படாதீங்க, வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்படாதீங்க. 3வது ஒன்று சொல்லப்படும், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவன் ரூஹ் கைப்பற்றப்படும். எப்படி இருக்கும்? நீ சொர்க்கவாதி என்று மலக்குகள் சொல்லி உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது அவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக மரணிப்பான். அது யாருக்கு கிடைக்கும்? போலிகளில் வாழ்ந்தவர்களுக்கு அல்ல, பிதாத்துவாதிகளுக்கு அல்ல, அனாச்சாரத்தில் வாழ்க்கை கழித்தவர்களுக்கு அல்ல. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் என்று சொல்லி, அல்லாஹ் எங்கட ரப்புன்னு சொல்லி அதில் அந்த தௌஹீதில் இஸ்திகாமத்தா இருந்தவர்களுக்கு சொல்லப்படும். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன் நஹ்னு அவுலியாஉகும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ வலகும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுகும் வலகும் ஃபீஹா மா தத்ஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். நஹ்னு அவுலியாஉகும் ஃபில் ஹயாத்தித் துன்யா,
இந்த உலகத்தில் நாங்கள் உங்களுக்கு நேசர்களாக உதவியாளர்களாக நாங்கள் இருந்தோம். மலக்குமார்கள் சொல்வார்கள், நஹனு அவுலியாக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, மறுமையிலும் நாங்கள் இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்கள் நினைக்கிற உங்கள் ஆன்மாக்கள் நினைக்கிற ஒவ்வொன்றும் சொர்க்கத்திலே கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்அவுன், நீங்கள் எதை கேட்டாலும் சொர்க்கத்திலே கிடைக்கும். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், மன்னிக்கிற இரக்கமுடைய ரப்புடைய விருந்துபசாரம். நீங்கள் மரணித்தால் எங்கு செல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்தின் பால் செல்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்துக்கு போறவர் கவலைப்படுவாரா? கல்யாண வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போற மனிதன் அல்லாஹ் விருந்து உபசாரத்துக்கு அழைக்கிறான். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி, இப்னு ஜரீர் அத்-தபரி, இமாம் இப்னு கஸீர் அத்-திமிஷ்கி, இமாம் சுயூத்தி, இமாம் இத்தனை அறிஞர்களுடைய தஃப்சீர்ல சொல்கிறார்கள், தியாஃபா மினல்லாஹ், இன்ஆமு மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்து உபசாரத்தை நோக்கி செல்கிறார் ஒரு தௌஹீத்வாதி. அல்லாஹ் சொல்கிறான், எனவே ஒரு முஃமின் கடைசி நேரத்திலே அவனுக்கு நன்மாராயம் சொல்லப்படும். அங்கு நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்தை நோக்கி செல்கிறீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, யார் ஒரு மனிதன் மன உறுதியோடு இந்த கலிமாவில் இந்த தௌஹீதில் இருப்பானோ அவனுடைய மரண வேளை சந்தோஷமாக இருக்கும். அந்த நிம்மதியான மரணத்தை அடைந்து அவன் அல்லாஹ்வை சந்திப்பான். அவனுக்கு அந்த மன உறுதி கொடுத்த விமோசனம் தான் இந்த மறுமை வெற்றி. நாளை மறுமையில் அந்த மனிதன் இந்த கொள்கையை சுமந்து கொண்டு, எந்த கொள்கையை அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்தார்களோ, சஹாபாக்கள் எந்த கொள்கைக்காக உயிரை விட்டார்களோ அவர்களோடு அன்பாக பேசுகிற, அவர்களோடு இருக்கிற அந்த பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அந்த சிந்தனை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் இந்த கொள்கையில் உறுதியாக வாழ்ந்து மன உறுதியோடு இருந்து நாளை மறுமையிலே நபிமார்களோடும் சித்தீக்கீன்களோடும் சாலிஹீன்களோடும் சுஹதாக்களோடும் இருக்கிற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து அல்லாஹ்வை பார்க்கிற பேசுகின்ற சொர்க்கத்தின் உச்சகட்ட இன்பத்தை அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.